Hi student, welcome to UC Success Academy. இன்னைக்கு நம்ம first chapterல இருக்கிற exercise 1.5ல இருக்கிற problems-ஐ discuss பண்ணலாம். வாங்க. Solve the following system of linear equation by Gaussian elimination method. இங்க கேட்டிருக்க மெத்தட் என்னது? Gaussian elimination method. Gaussian elimination. ஸோ இதில் நம்ம வந்து எந்த ஃபார்மேட் படி எழுதுவோம்னா A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணோம். A மேட்ரிக்ஸ் என்னது? இந்த XY Z வேரியபிளோடைய கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதுறது தான் 3 அண்ட் B மேட்ரிக்ஸ் வந்து ரைட் சைடில் வர்ற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட வேண்டாம். ஸோ 1 2 -1 3 3 -1 2 1. ஸோ Gaussian elimination method அப்படின்னா நீங்கள் இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷன் 0 வர்றதுக்கு உண்டான சில ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணும்போது ரோஸ்லேயும் காலம்ஸ்லேயும் நம்ம சில சேஞ்சஸ் வந்து அப்ளை பண்ணி இந்த ஃபார்மேட்டில் வந்த உடனே நம்ம இதை ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக எழுதி ரைட் சைடில் உள்ள வேல்யூவை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னது அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சால்வ் தான் கேட்டிருக்காங்க. சால்வ்னா எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1 இருக்கட்டும். நீங்கள் எப்போதுமே செக் பண்ணணும், ஒன்று ஏதாவது ரோவில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கா, இல்லாட்டி ஏதாவது காலமில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1 இருக்கா அந்த மாதிரிக்கு. ஸோ இதில் காலமில் நம்ம செக் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே 1ன்ற டேர்ம் இல்லை. ஆனால் ரோ வைஸாக செக் பண்ணும்போது செகண்ட் ரோ வந்து என்னது 1 இருக்குது. அதனால் நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா ரோ 1 இன்டர்சேஞ்ச் வித் ரோ 2. ரோ 2ல் ரோ 1 போய் எழுதணும், ரோ 1ல் ரோ 2 போய் எழுதணும். ஸோ அதை வந்து எழுதணும்னா ஸோ ரோ 2 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 -1 3. ஸோ செகண்ட் -2 3 2. நெக்ஸ்ட்டு 3 -1 2 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் 0 பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எப்போதுமே இந்த ரோ 1 அப்படியே தான் இருக்கணும். ஸோ இந்த எலமெண்ட் 0 வர்றதுக்கு R2வை நான் எப்படி சேஞ்சஸ் பண்ணேன்னா R2 -2 டைம்ஸ் ஆஃப் R1. அதே மாதிரி R3யை இது பண்ணுறதுக்கு R3 -3 டைம்ஸ் ஆஃப் R1. ஏன்னா 2 - 2 becomes 0, 3 - 3 becomes 0. ஸோ அந்த மாதிரிக்கு இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் இந்த ஃபார்மேட் படி நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் போது ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கு, செகண்ட் ரோ 2 - 2 becomes 0, -2 - 4 becomes -6, 3 - +2, சரியா? 3 + 2 becomes 5, 2 - 6 becomes -4. So next third term, first term 0, -1 -6 becomes -7, 2 + 3 becomes 5. Next 1 - 9 becomes -8. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு, ஏபின்ற மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட் 0 வர மாதிரிக்கு நம்ம பண்ணணும். பட் இதில் இருக்கிற எந்த இதுவுமே சேஞ்சஸ் ஆகக்கூடாதுன்றதுனால எப்போதுமே நான் ஆல்ரெடி இதை சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது ரோ 2வும் ரோ 3லையும் நம்ம வந்துட்டு 0 எலமெண்ட் அந்த பிறகு இந்த ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாதான் அது வந்து என்ன ஆகும், இந்த பொசிஷன் இந்த எலமெண்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அப்போ பண்ணும்போது R3ல எனக்கு இந்த எலமெண்ட் 0 பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், R3யை வந்து இதில் 6ன்னு இருக்குது, இதில் 7 இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் R3 - 7 டைம்ஸ் ஆஃப் R2. 6 டைம்ஸ் ஆஃப் இல்லைன்னா 42 - 42 அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே இருக்குது, செகண்ட் ரோவும் அப்படியே இருக்குது. தேர்ட் ரோ மட்டும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், 6 டைம்ஸ் ஆஃப் R3 மைனஸ், அப்போ 0 - 0 becomes 0, 6 டைம்ஸ் ஆஃப் -42 -42 becomes +42, so which is equal to 0. -42 + 42 becomes 0. Next 6 × 5 30 minus 7 × 5 வந்து என்னது 30 35, so which is equal to -5. Next -8 × 6 வந்து என்னது -48 minus of minus plus 28 equal to 28 -28. இப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் ஈக்குவேஷனாக எழுதணும். அப்படி வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனாக எடுத்து எழுதும் போது அது எப்படி வருது, எக்ஸு
plus 2y minus z is equal to 3. Next minus 6y ஏன்னா second positionல இருக்கு, then plus 5z equal to minus 3. Next minus 5z is equal to minus 20. Solve தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல ஒன்லி ஒன் வேரியபிள் தான் இருக்கு. ஸோ இதை வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஈக்குவல் டு 4 வருது. அப்போ இசட்டோட வேல்யூ 4ன்றதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா minus 6. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்தீங்கன்னா சப்ஸ்டியூட் z is equal to 4 into second equation. Minus 6 into y plus 5 into 4 is equal to minus 3. So minus 6y is equal to minus 3 minus 20. இது வந்து minus 3 கிடையாது, சரி இது minus 4. So minus 4 minus 20. So minus 6y is equal to minus 24. The y 6 இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா minus 6 கேன்சல் பண்ணனா 4 வருது. ஸோ எக்ஸும் ஒய்யும் 4ன்றதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா எக்ஸோட வேல்யூ என்ன வருது? ப்ளஸ் 2 into 4 becomes 8 minus 4 is equal to 3 வருதா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? இந்த 4 இந்த பக்கம் வரும்போது 3 minus 4 which is equal to minus 1. அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்கு? x equal to minus 1, y is equal to 4, z is equal to 4. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் ரோமன் லெட்டர். ஸோ இதே மாதிரி 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ காசியன் நீக்கல் முறையில் ஏபின்ற ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும்னா இந்த கோஎஃபிஷியன்டோடைய இது வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட்ஸும் ரைட் சைடில் வர்ற கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எடுத்து எழுதிக்கணும். ஈக்குவல் டு 22 இருக்கு, அதை எழுதல. ஸோ அடுத்தது அது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அண்ட் வந்து நெக்ஸ்ட் ரைட் சைடில் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிற டேர்ம்ஸையும் போட்டு இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் அதுக்கு கீழே இருக்கிற டேர்ம் இப்படி நெக்ஸ்ட் இந்த ஃபார்மேட் படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணணும். ஸோ இப்போ இதில் எல்லா டேர்முமே காமனாக 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால இந்த ரோ 1 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆல்ரெடி இதில் 1 வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த டேர்ம் 0 பண்ணணும். அதனால 3லேருந்து 3 மைனஸ் ஆச்சுன்னா 0 வந்துடும். அதனால R2 minus 3 times of R1 போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ரோ 2வை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுறீங்க. ரோ 3க்கு வந்து டைரெக்டாக ஆட் பண்ணாலே 0 வருது. அதனால டைரெக்டாக ஆட் பண்ணி ரோ 3 எல்லாமே எடுத்து எழுதும் போது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் எலமெண்ட்டை, அதாவது இந்த பொசிஷன் எலமெண்ட்டை நம்ம 0 பண்ணணும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே என்னது 2ஆல் டிவைட் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கணும். இது இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்டை 2ஆலையும் டிவைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் இருக்கிற இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த ரோக்கும் நடுவில் நம்ம பண்ணுறோம். ஸோ R3 மைனஸ் என்னது 3 டைம்ஸ் ஆஃப், ஏன்னா இந்த இடத்துல 3ன்னு இருக்குது, 3 minus 3 becomes 0. அதனால 3 டைம்ஸ் ஆஃப் R2 அந்த மாதிரி எடுத்து ஸோ இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதும் போது இதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ 2 வருது. அந்த இசட்டோட வேல்யூ 2ன்றதை முந்தின ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ கிடச்சிடுது. ஏன்னா 2z இது. முந்தின ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒய்யோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண பிறகு எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ 2ன்னு வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். If ax squared plus bx plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find a, b and c using Gaussian elimination method. ஸோ இதே கொஸ்டின் தமிழில் எப்படி இருக்கு பாருங்க. ax squared plus bx plus c ஐ x plus 3, x minus 5 மற்றும் x minus 1ஆல் வகுக்கும் போது மீதியானது முறையை 21, 61 மற்றும் 9 எனில் AB மற்றும் சிஐ காண்க. அது காசியன் நீக்கல் முறையை உபயோகிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதில் நம்ம 3 ரிமைண்டர், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடு பண்ணுறதுக்கு 3 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண தெரியணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் f of xன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ax squared plus bx plus c. ஸோ இந்த ஈக்குவேஷன் எதாலெல்லாம் டிவைட் ஆகுது? x plus 3.
எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்றது இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டால் ஈக்குவல் டு 0 வருதுன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது -3ன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ் -5 ஈக்குவல் டு 0 வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு அர்த்தம். எக்ஸ் -1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா இந்த எக்ஸ் -5 எக்ஸ் -1. அப்போது எக்ஸோட வேல்யூ 5, எக்ஸோட வேல்யூ 1, எக்ஸோட வேல்யூ -3. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் -3 அப்ளை பண்ணனா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதிலலாம் -3 அப்ளை பண்ணனா a into -3 the whole square plus b into -3 plus c. அப்போ 9a -3b plus c. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி 3 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது 5 ஈக்குவல் டு என்ன வருது 25a plus 5b plus c. இது செகண்ட் ஈக்குவேஷன். அண்ட் f of 1 அப்ளை பண்ணனா a plus b plus c is equal to. ஸோ இப்போ ஈக்குவேஷனாக நம்ம எடுக்கணும்ல, அதில் வந்து ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணும்போது ரிமைண்டர் எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 21 வருது, செகண்ட் ஒன்னுக்கு 61 வருது, தேர்ட் ஒன்னுக்கு 9 வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ஈக்குவேஷனாக எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்னது காசியன் எலிமினேஷன் மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரிக்கு 1 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் 1, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் 0 ஆகும், தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் 0 ஆகும், தேர்ட் ரோ செகண்ட் காலம் எலிமெண்ட் 0 ஆகும் இருக்கிற மாதிரியான எல்லா ப்ராசஸையும் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை ஏபின்ற அந்த ஃபார்மேட்டில் எழுதி எடுத்துட்டு அப்புறம் நான் சொன்ன அதே மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க தான். 9 -3 1 இதில் வந்து 1ன்றது இருக்குது. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணோம். ஸோ இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், R2ன்ற பொசிஷனை R2 -25 டைம்ஸ் ஆஃப் R1. அதே மாதிரி R3யை 0 பண்ணுறது R3 -9 டைம்ஸ் ஆஃப் R1. ஏன்னா 1ன்னு இருக்குன்றதுனால ஈஸியாக இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட் அப்படியே இருக்குது, செகண்ட் ரோ 0 ஆகிடுது, இதுவும் 0 ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இந்த 5 -25 டைம்ஸ் ஆஃப் -20. Next 1 minus 25 becomes -24. 61 minus 25 into 9 35 then 5 4 225 minus 61 எவ்வளோ வருது 4 12 164. So 61 minus 164. இப்போ என்ன பண்ணோம், இதுலேருந்து காமனாக என்ன டைமை வெளியில் எடுக்கலாம், 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா, 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது -3 -9 becomes -12 -3. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து 1 -9 becomes -8. 21 -81 becomes 81 வந்து போச்சுன்னா 60 -60. ஸோ இதுலேருந்து இந்த ஆப்ரேஷன் போட்டு இதில் சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இதில் இருக்கிற நெகட்டிவ், இது -1 நம்ம வெளியில் எடுக்கும், இதுலேயும் ஒரு -1 வெளியில் எடுக்கும்போது அது என்ன ஆகிடுது, பாசிட்டிவாக மாறிடும். தென் இதை வந்து ஈக்குவேஷனாக கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சி வேல்யூ எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த சி வேல்யூவை அதுக்கு முந்தின ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பி வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். பி வேல்யூ ஈக்குவல் டு 1 வருது. நெக்ஸ்ட்டு அந்த சியையும் ஏயையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஏவோட வேல்யூ எடுக்கும்போது ஏ வேல்யூ வந்து 2 வருது. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an amount of 65,000 is invested in 3 bonds. ஸோ 65,000 என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 1 2 3. அந்த அமௌண்ட்டை எப்படி ஸ்பிட் ஆகும், எக்ஸ் அமௌண்ட்டாகவும் ஒய் அமௌண்ட்டாகவும் இசட் அமௌண்ட்டாகவும் எடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். at the rate of 6%, 8% and 9% per annum. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 6%, இது 8% and 9% per annum சொல்லிடுச்சு.
என்ன சொல்லியிருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லி த டோட்டல் ஆனுவல் இன்கம் இஸ் அப்போனா என்ன 6% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 8% ஆஃப் ஒய் ப்ளஸ் 9% ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது 4800. ஏன்னா அது வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளோ வந்திருக்குன்னு அது. த இன்கம் ஃப்ரம் த தேர்ட் பாண்ட், ஸோ தேர்ட் பாண்ட் என்னது 9% ஆஃப் இசட் is 600 more than that from the second bond. அப்போ என்னது 8% of y plus 600க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் மட்டும்தான் நமக்கு ஃபார்ம் பண்ண தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாண்டில் இருக்கிற அமௌண்ட்டை 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 65,000 இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் தமிழில் ரீட் பண்ணுங்க. ஒரு தொகை 65,000 ஆண்டிற்கு முறையே 6%, 8% மற்றும் 9% என்ற வட்டி வீதத்தில் 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. மொத்த ஆண்டு வருமானம் 4,800. மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் அது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம் எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும், இந்த 2 தடவை எழுதியிருக்கேன், ஸோ ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகை. அப்போ என்னது இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து முதலீடு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ண தெரிஞ்சால் போதும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா 6% ஆஃப் எக்ஸ், ஏன்னா பிஎன்ஆர் இதான் வந்துட்டு என்னது ஜென்ரலாக நம்ம வந்து என்னது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம். ஸோ அங்கே என்னன்றது பெர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வருடம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 1, இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 6/100, பியோட வேல்யூ எக்ஸ். அப்போ என்னது 6x/100. அதே மாதிரிக்கு இது வந்து என்னது எக்ஸ் ஒய் அமௌண்ட் வந்துட்டு 1 இயரில் பிஎன்ஆர், ஆரோட வேல்யூ என்னது 8/100. இந்த மாதிரிக்கு நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணும்போது எப்படி வருது 6x/100 plus 8y/100 plus 9z/100 ஈக்குவல் டு என்னது 4,800 சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த 100 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு போனால் 6x plus 8y plus 9z is equal to 4,80,000. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னா அடுத்த என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, the third bond என்னது 9z/100 is equal to செகண்ட் பாண்டை காட்டிலும் 8y/100 பாண்டை காட்டிலும் 600 அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா minus 8y/100 plus 9z/100 is equal to என்னது 600ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த மைனஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த 600 100 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா இது 8y minus 9z equal to minus 60,000. ஸோ இது என்னது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கணும். ஸோ அந்த ஈக்குவேஷனை நாங்கள் எழுதுகிறேன். 8y minus 9z is equal to minus 60,000. இப்போ என்ன பண்ணுறோம், இதை 3வது ஈக்குவேஷனாக வச்சுட்டு இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிடாது தான். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னா ஏபின்ற ஃபார்மெட்டில் இப்போ எழுதுகிறோம். ஸோ அப்படி எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது 1,65,000. செகண்ட் ஈக்குவேஷன் 6,8,9 4,80,000. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் 0 எக்ஸ் வேரியபிள் இல்லை 8 minus 9 -60,000. ஸோ இப்போ இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இதை என்ன பண்ணோம், காசியன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதின பிறகு என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கணும், ஆல்ரெடி இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி தேர்ட் ரோலையும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0ல இருக்குது. அப்போ செகண்ட் ரோல உள்ள எலிமெண்ட்டை மட்டும் 0 பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், R2 minus 6 times of R1 அப்படின்ட்டு போட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே செகண்ட் ரோ இந்த மாதிரிக்கு கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் இந்த பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை 0 பண்ணணும். ஸோ அதை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி R2க்கும் R3க்கும் நடுவில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ R3 gives R3 minus, ஏன்னா இதில் வந்து 4 times of R2, ஏன்னா இங்கே 2 இருக்குன்றதுனால 8 minus 8 equal to 0. ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து இதையும் 0 பண்ணிட்டோம். இப்போ இது வந்து இந்த ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துடுச்சு. இதை வந்து ஈக்குவேஷனாக கனெக்ட் பண்ணி எழுதிட்டு ஒன்னொன்னையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, எக்ஸ் 30,000 ஆகும், ஒய்யில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 15,000 ஆகும், இசட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 20,000 ஆகும் நம்மளுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், a boy is walking along the path
y equal to ax square plus bx plus c through the point minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. He wants to meet his friend at point P 7, 60. Will he meet his friend? Use Gaussian elimination method. So இது வந்து ஈக்குவேஷன்ல என்னெல்லாம் இருக்கு, A, B, Cன்ற டேர்மை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ, இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க 3 ஈக்குவேஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில எடுத்து எழுதிக்கணும். ஸோ அதே கொஸ்டின் தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சிறுவன் y equal to ax square plus bx plus c என்ற பாதையில் -6, 8, -2, -12 மற்றும் 3, 8 என்ற புள்ளிகள் வழியாக செல்கிறான். P of 7, 7, 60 என்ற புள்ளியில் உள்ள அவனுடைய நண்பனை சந்திக்க விரும்புகிறான். அவனுடைய நண்பனை சந்திப்பானா? காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்துட்டு ஒரு பாயிண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் என்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் இருக்கிற ஒரு 3 ஈக்குவேஷனை எழுதி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அதை ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஸோ இந்த ஒவ்வொரு வேரியபிளுடைய கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதிட்டு ரைட் சைடில் உள்ள வேல்யூஸ் ஆல்சோ நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ண மட்டும் தான் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட் 36 இருக்கா, 4ஆலே மல்டிபிள் ஆகும் அப்படின்றதுனால ஒன்லி நம்ம வந்து ரோ 2வை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ரோ 3யை 0 பண்ணுறது 36 மைனஸ் 9 டைம்ஸ் ஆஃப் 0 அந்த மாதிரி ரோ 1 கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணி டைரெக்டாக 0 பண்ணிடுறோம். ஸோ இது வந்து என்னது, R3 வந்து என்னது 4 டைம்ஸ் ஆஃப் R3 மைனஸ் 9 டைம்ஸ் ஆஃப் R1 அந்த மாதிரிக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 4ஆல டிவைட் பண்ணிடலாம், இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷனை 5ஆல டிவைட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதின பிறகு இப்போ இந்த எலமெண்ட்டை 0 பண்ணணும். ஸோ அதை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி R2க்கும் R3க்கும் நடுவில் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இது எப்போ 6 மாறும், 2ஆல மல்டிபிள் பண்ணால் மாறும். ஸோ this minus that, அப்போ R3 minus 2 times of R2 அந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதின பிறகு என்ன பண்ணுறீங்க, இசட்டோட வேல்யூ சியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறீங்க. அந்த சி கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூயும் கால்குலேட் பண்ணுங்க. பியும் சியும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. A1, B3 அண்ட் C10 வருது. ஸோ அப்போ இதை கொண்டு இந்த கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் ABCயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி வருது. இப்போ இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 7 ஸ்கொயர் 49 + 3 × 7 21. ஸோ டோட்டலாக 60 என்னது 49 + 21 வந்து 17 வருது. 70 - 10 16 வருது. ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ 60 தான் கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து என்னது இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற ஈக்குவேஷன் இதுதான். அப்போ அந்த பையன் வந்து என்னது அவனுடைய நண்பனை இந்த பாயிண்ட்ல மீட் பண்ண முடியும் அப்படின்றத, இந்த ஈக்குவேஷனை அதை சால்வ் பண்ணதுன்றதால மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எழுதிடணும். ஸோ என்ன ஸ்டூடெண்ட், உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.